புனித ஜான் மரிய வியானியின் வாழ்வு எனது வாழ்விலே ஒரு தாக்கத்தை, ஒரு குருவாக எனது மனநிலையில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. தேனி மாவட்ட பங்குகளிலே 10 ஆண்டுகளுக்கு மேல் பங்கு தந்தையாக பணிபுரிந்திருக்கிறேன். அப்பொழுது அருகேயுள்ள கேரள மாநிலம் குமுளிக்கு தியானத்திற்காக அழைப்பார்கள். 3 நாட்கள் திருப்பலி, 2 நாட்கள் பாவ சங்கீர்த்தனம் கேட்க வேண்டும். ஒரு நாளிலே 5 மணி நேரத்திற்கு மேலாக அமர்ந்து பாவ சங்கீர்த்தனம் கேட்க வேண்டும். இருந்தாலும் புனித ஜான் மரிய வியானியின் நினைவு எனக்கு வந்தது. அவர் எப்படி ஒரு நாளிலே 12 மணி நேரத்திற்கு மேல் அமர்ந்து பாவ சங்கீர்த்தனம் கேட்டார் என்ற அந்த ஒரு நினைவு எனது எண்ணத்திலே ஓடிக்கொண்டே இருந்தது. 3 வாரம் கழிந்து மீண்டுமாக ஒரு அழைப்பு தியான ஆசிரமத்திலிருந்து வந்தது. திருப்பலிக்காக பாவ சங்கீர்த்தனத்துக்காக வர வேண்டும் என்று சென்றேன். அன்று ஒரு பெண்மணி வந்தார் பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்காக. வந்தது முதல் அவர் அழுது கொண்டே இருந்தார். அம்மா, அழுகை நிறுத்திவிட்டு பாவ அறிக்கை எடுங்கள் என்று சொன்னேன். நான் பெரும் பாவி, எனக்கு மன்னிப்பே கிடையாது என்று சொல்லி தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருந்தார். பாவ அறிக்கையிட்டார். பாவ அறிக்கையிட்ட பின் நலம் தரும் நம்பிக்கையூட்டுகின்ற இறை வார்த்தையை அவருக்கு எடுத்து சொன்னேன். மன நிறைவோடு, நிம்மதியோடு, ஒரு சமாதானத்தோடு அங்கிருந்து அவர் சென்றார். அன்பர்களே, பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு அளப்பரிய அதிசயத்தை, அற்புதத்தை இந்த ஒப்புரவு சாதனம் வழியாக வழங்குகிறார் என்று. ஆண்டவரும் கூட உங்களையும் என்னையும் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். அடுத்தவருடைய கண்ணீருக்கு, கவலைக்கு கரிசனையோடு நாம் காது கொடுத்து கேட்கின்ற பொழுது புனித வியானியை போல அவரது கரங்களிலே சிறந்த கருவியாக நாமும் ஆக முடியும். இப்படியாக புனித ஜான் மரிய வியானி எனது வாழ்விலே ஒரு திருப்பத்தை, மனநிலையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டது, பெற்றுக்கொண்டதில் இதுவும் ஒன்று. புனித ஜான் மரிய வியானியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் மரிய வியானியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.